வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி சைவ சிக்கனில் ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்கள் மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போ வாங்க இந்த சைவ சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வெஜிடாகோல்டோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ரீசெண்டாக ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடாகோல்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சிக்கன், ஃபிஷ்ஷு, அப்புறம் மட்டன் எல்லா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க. இது மாக் மீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் நெட்டில் வந்து அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணேன். மாக் மீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது வந்து மீட்டில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கோ அந்த அளவுக்கு இதில் இருக்குது. இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்போது நான் இந்த சைவ சிக்கனை எடுத்துகிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேங்க. இதோட ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, 2 காஞ்ச மிளகாவை மிக்சியில் கொஞ்சமாக போட்டு சுற்றினீங்கன்னா இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் கிடச்சிரும். இதில் 1/4 ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம போட்டிருக்க மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகுத்தூள், உப்பு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் அந்த சிக்கன் பீஸில், சைவ சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்குன்னு எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. இது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருந்தது. பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து பண்ணுங்கள். நல்லா கோட் ஆகணும், ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இதை நான் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறேங்க. நல்ல கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த சைவ சிக்கன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் எங்கே சிக்கன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு, அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர் வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா கோல்டன் கலராக ஆனதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த வெஜிடாகோல்ட் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்டதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறமா உங்கள் வெப்சைட் போய் செக் பண்ணி மாக் மீட்டுன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இதை பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேங்க. அதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் சின்னதாக நறுக்கின பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லை கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ரெட் சில்லி சாஸ் ஊற்றுறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இந்த சைவ சில்லி சிக்கன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்க எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டு சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேன் போட்டிருக்கேன்.
ஆக்சுவலாக இது வந்து ஹனி சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இனிப்பாக கொஞ்சம் காரமாக அப்படி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரைட் ரைஸ்க்கு, நூடுல்ஸ்க்கு, இல்லைன்னா ஸ்டார்டராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் எந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது 2 நிமிஷம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சைவ சிக்கன், அதை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா எல்லா பீசஸ்லேயும் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ப்ராடக்ட் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளுங்க, அதை வெறும்ன எண்ணெய் விடாமல் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெயே இல்லாமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை வறுத்து இதில் போட்டிருக்கேன். இதோட பொடியாக நறுக்குன ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். அதாவது வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டிருக்கேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ யம்மியாக டேஸ்டியாக டெம்டிங்காக இருக்குது. இது செஞ்சு முடித்து 5வது நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சுங்க. இந்த வெஜிடாகோல்ட் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் பற்றி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன்.